அமெரிக்காவின் என்பிஏ கூடைப்பந்தாட்ட கிளப் நடத்தும் சர்வதேச பயிற்சி முகாமில் பங்கேற்க தமிழகத்தைச் சேர்ந்த பால தனேஸ்வர பொய்யாமொழி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் நடைபெறும் பயிற்சி முகாமில் அவர் கலந்து கொள்கிறார். துடிப்புடன் பயிற்சி எடுத்து வரும் இளம் கூடைப்பந்து வீரர் பால தனேஸ்வர் 12ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். தடகள வீரராக தனது விளையாட்டு பயணத்தை தொடங்கியவர் கடந்த 4 ஆண்டுகளாக கூடைப்பந்து விளையாட்டில் தம்மை முன்னிலைப்படுத்தி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறார். சமீபத்தில் இந்தோனேஷியாவில் நடைபெற்ற இளையோருக்கான தெற்காசிய கூடைப்பந்து போட்டியில் இந்திய அணிக்கு கேப்டனாக செயல்பட்டிருக்கிறார். புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய கூடைப்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பாலா எடுத்த புள்ளிகள் தமிழக அணியை வெற்றி பெற செய்தது. இதன் மூலம் அமெரிக்காவின் தேசிய கூடைப்பந்து அகாடமி நடத்தும் சர்வதேச பயிற்சி முகாமிற்கு பால தனேஸ்வர் தேர்வாகியுள்ளார். யூனியன் நேஷனல்ஸ் பாண்டிச்சேரியில் நடந்துச்சு. அதில் தமிழ்நாடு டீம் வின்னர்ஸு. அந்த ஃபைனல்ஸ் மேட்ச்சில் நான் 19 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணேன். அதனால் இந்தியா கேம் கொடுத்தாங்க. 25 பேர் மெம்பர்ஸ் எடுத்தாங்க. அதில் 3 பேர் ஆஸ்திரேலியா லீக் செலக்ட் ஆகிருக்கோம். 2 பேர் பஞ்சாப், சாஹில், அக்ஷய்ன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலேருந்து நான் மட்டும்தான். இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சர்வதேச கூடைப்பந்து பயிற்சி முகாமில் ஆஸ்திரேலியா, சீனா, ஜப்பான், சிங்கப்பூர் உள்ளிட்ட 17 நாடுகளில் இருந்து 45 வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். இதில் இந்தியா சார்பாக பங்கேற்கும் பால தனேஸ்வருக்கு சிறந்த அடித்தளம் கிடைக்கும் என்கிறார் பயிற்சியாளர் ஞான முருகராஜ். எல்லாமே இன்டர்நேஷனல் லெவல் ஸ்டாண்டர்டு, ஈவன் ஃபுட்டாக இருக்கட்டும், கிரவுண்டாக இருக்கட்டும், கோச்சஸ் கூட உங்களுக்கு எல்லாமே இன்டர்நேஷனல் கோச்சஸ் தான் இருப்பாங்க. அப்போ அந்த ட்ரைனிங் பண்ணுறதுனால அவர் இந்த லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போவார். அப்படி போகிறதுனால பார்த்தீங்கன்னா ஈவன் அவருக்கு ஒரு NBA ஆடக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். இளம் வயதில் பல்வேறு சாதனைகளை படைத்து வரும் பால தனேஸ்வர் பங்களாதேஷில் நடைபெறவுள்ள 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டிக்கான இந்திய அணியிலும் இடம்பெற்றிருக்கிறார். ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் சர்வதேச பயிற்சி முகாமில் தமிழக வீரர் பால தனேஸ்வரர் பங்கேற்று நாட்டுக்காக பெருமை சேர்க்க உள்ளார். வருங்காலத்தில் இந்திய அணிக்கு ஒரு சிறந்த வீரர் கிடைப்பார் என எதிர்பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் தீபலட்சுமி.